என்ன தோழா எத்தனையோ நாளா நம்மை இங்கு நாமே தொலைத்தோமே. தொலைத்தோமே நம்ப முடியாதா நம்மால் முடியாதா நாளை வெல்லும் நாளை செய்வோமே. யாரும் இல்லை தடை போட உன்னை மெல்ல எடை போட நம்பிக்கையில் நடை போட சம்மதமே. என்ன இல்லை உன்னோடு ஏக்கம் என கண்ணோடு வெற்றி என்றும் வலியோடு பிறந்திடுமே. இன்னும் என்ன தோழா எத்தனையோ நாளா நம்மை இங்கு நாமே தொலைத்தோமே. நம்ப முடியாதா நம்மால் முடியாதா நாளை வெல்லும் நாளாய் செய்வோமே. மனம் நினைத்தால் அதை தினம் நினைத்தால் நெஞ்சம் நினைத்ததை முடிக்கலாம். தொடுவானம் இனி தொடும் தூரம் பல கைகளை சேர்க்கலாம். விதை விதைத்தால் வெள்ளை விதை விதைத்தால் அதில் கள்ளிப்பு முளைக்குமா. நம் தலைமுறைகள் நூறு கடந்தாலும் தந்த வீரங்கள் மறக்குமா. ஒரே பலம் ஒரே குணம் ஒரே தடம் எதிர்காலத்தில் அதே பலம் அதே திடம் அகம்புறம் நம் தேகத்தில். குடும்பத்தினுடைய மாண்பை கட்டி காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றவர். அவருக்கு முன்னாடி நோக்குவதற்கு ஆசைப்படுகின்றோம். உங்களுடைய ஏற்பாடு செய்திருக்கும் நிர்வாகிகளுக்கும் ஏற்பாடு செய்து
இது எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய எண்ணத்தை உருவாக்கியது இந்த இளைஞர்கள் தான். அதனால இந்த ஒரு நல்ல நிகழ்வுக்கு என்னையும் அழைத்து கௌரவப்படுத்தியதற்கு நன்றி தெரிவித்து இளைஞர்கள் பணியை மேலும் மேலும் பாராட்டி வாழ்த்துகிறோம். வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கிறோம். காலை வணக்கம். ஏபிஜே அப்துல் கலாம் ட்ரஸ்டினுடைய முன்பு நடைபெற்ற விழாக்களில் பங்கேற்க வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. இந்த விழாவில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அது வாழ்த்து அப்படிங்கிற விட நன்றி சொல்வதற்காக வந்திருக்கிறேன். நானும் இந்த தளத்தில் பதிவிட்டு எங்களுடைய பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஒரு சிலருக்கான உறுதியை முறையை பெற்றுக் கொடுத்தேன் என்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அது உடனே நடந்தது. இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் பதிவிட்டு எமர்ஜென்சியாக அழைத்த போது நண்பர்கள் மாணவர்கள் உடனடியாக அந்த நிகழ்வை நடத்தி காட்டினார்கள். ரத்தம் கொடுத்து காப்பாற்றினார்கள். அதற்காகவே நன்றி சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை என்றாலும் மனம் இருக்கிறது என்ற வார்த்தையோடு இந்த ட்ரெஸ் மேலும் மென்மேடைந்து இந்த மண்ணில் அன்று சொன்னது போல் இல்லாதவர்களுக்கு நாம் ஏற்றதை கொடுத்த வரை உறுதியை கொடுத்து இந்த மண்ணை வளப்படுத்துவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு ஏபிஜே கலாம் உறுதியை கொடுத்து இந்த மண்ணை வளப்படுத்துவோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தங்களின் காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு சமர்ப்பிக்கிறேன். ஏபிஜே ஒவ்வொரு உறுதியை கொடுத்து இந்த மண்ணை இந்த வருடம் சமர்ப்பிக்கிறேன். ஏபிஜே ஒவ்வொரு இந்த வருடம் அமைப்பாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா அமைப்புகளும் சில காலங்கள் மட்டுமே உயிருடன் இருக்கும் அல்லது அமைதியாக இருக்கும். ஆனால் இந்த ட்ரஸ்டினுடைய உறுப்பினர்கள் அனைவரும் வருடந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசு மருத்துவமனைக்கு அவ்வப்போது வந்து அவர்களுடைய பணி மிகவும் தலையாய பணியாக அமைந்துள்ளது. உயிரம் கொடுத்து உயிரை காப்பாற்றுவதில் இந்த அமைப்பு மிக பெரும் பங்கு வைத்துக் கொண்டிருக்கின்றது இருக்கிறது என்பதனை பதிவிட்டுக் கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் இந்த ட்ரஸ்டுக்கும் தமிழ் பசங்களாக அந்த அமைப்பிற்கும் மற்றும் இதனை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்ததுக்கு மிக்க பரவான நன்றியை விடைபெறும். நன்றி, வணக்கம். இயன்றதை செய்வோம் இல்லாதவர்களுக்கே என்ற தாரக மந்திரத்தை அடிப்படையாக கொண்ட சங்கரகோவில் நகரில் ஏபிஜே கலாம் ரத்த தான முகாம் நடத்தும் எனது சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மற்றும் தமிழ் பசங்க இணைந்து வழங்கும் இந்த ரத்த தான முகாமில் கலந்து கொள்வதில் பெருமை கொள்கிறேன். இதுவரைக்கும் எத்தனையோ ரத்த தான முகாம் சங்கரகோவில் நடத்தியிருக்கிறாங்க. இது போக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அந்த இடத்துல தம்பிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தூத்துக்குடியில் இருந்து திருநெல்வேலிக்கு வரும்பொழுது ஒரு நபருக்கு விபத்து ஏற்பட்டு மருத்துவமனையில் நைட்டு 12 மணிக்கு மேலே அட்மிட் பண்ணுறாங்க. 12 மணிக்கு மேலே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் தம்பியை கூப்பிட்டேன். பதறி அடிச்சு எடுத்து ஃபோனை அட்டன் பண்ணி என்னன்னு சொல்லி அந்த மறுநாள் காலையில் அங்கே அவங்களுக்கு ரத்த தானம் வழங்கப்பட்டு அந்த உயிரை காப்பாற்றிருக்கிறாங்க. அவங்க வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி பாராட்டணும்னு சொன்னாங்க. அங்கிருந்து வரணும்னு சொன்னாங்க. இல்லை, அதுக்கெல்லாம் அவங்க வந்து ஆசைப்படவே மாட்டாங்க. நம்மளால ஒரு உயிரை காப்பாற்ற முடிஞ்சதேன்ற அந்த ஒரு சந்தோஷத்தை மட்டும் நம்ம கிடைச்சா போதும்னு சொல்லி தொடர்ந்து இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த கலாம் ட்ரஸ்ட் அதில் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு உங்களோடு என்றும் துணை இருப்பேன் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரத்தம் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து கூட ரத்த தானம்ங்கிறது எவ்வளோ பெரிய தானம்ங்கிறது
உங்களுடைய அக்கறை மேல ரொம்ப அக்கறை இருக்கக்கூடிய எல்லாருமே அதை எதிர்பார்க்கணும். நல்லா இருந்தீங்கன்னா நல்லபடியாக திரும்ப திரும்ப நம்ம கொடுக்கறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கும். நிறைய உயிர்களை காப்பாற்றுறதுக்கும் நம்மளை நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கும் ஏதுவாக இருக்கும். நாங்கள் மேல உள்ள அக்கறையில எல்லாரும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். இதுவும் ரொம்ப கவனமா பாருங்க. நீங்க யார் மேல அக்கறை பண்றீங்களோ அவ்வளவு பேருக்கும் மாஸ்க் டிஸ்டன்சிங் எல்லாத்தையும் தெளிவுபடுத்தி வந்தா பதட்டப்படாதீங்க. வைத்திய முறைகள்லாம் போன தடவை நல்லா தான் இருந்திருக்கு. இந்த தடவை அதை விட கம்மியாக தான் நல்லாவே இருக்கும். பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லி உறுதுணையாக இருந்து தக்க பாதுகாப்போடு கொண்டு வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனால் 10-15 நாளில் நம்மளுடைய சேவைகள் அதிகமாக தேவைப்படும். அந்த அளவுக்கு நெருக்கடியில் தான் இருக்கிறோம். நீங்கள் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பார்க்கறதுக்கு முன்னாலே நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாலே உங்களுக்கு அதிகமாக தெரியும். இன்னும் ஒரு மாதம் என்ன ஆகும் அப்படிங்கிறது எங்களால் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். அப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த 10-15 நாள் பொங்கல் தாண்டி கஷ்டம் வரும். அதற்கு முன்னால நம்ம ரெடியாக இருக்கணும். நம்மளையும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களையும் தெரிஞ்சவங்களையும் நம்ம ஊரையும் காப்பாற்றுறதுக்கு ரெடியாக இருக்கணும். நன்றி. இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் பேசும்போது கருத்துக்கள் சொல்றாங்க, வாழ்த்துக்கள் சொல்றாங்க அப்படிங்கிறத தாண்டி இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பேசும்போது நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், எல்லாருமே நன்றி தான் சொன்னாங்க. நான் எல்லாருமே இந்த ட்ரஸ்ட்னால ஒரு வகையில பயன் அடைந்தவங்களாக தான் இருந்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இதுக்கு முன்னாடி நிறைய பிளட் டொனேஷன் எல்லாமே நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம். நானும் 23 முறை பிளட் டொனேஷன் பண்ணியிருக்கிறேன். ஆனா சில வேலைப்பட காரணமாக தொடர்ந்து அந்த டோனர்ஸ் கேட்டு வர்றவங்க வந்து நம்மளால கான்டாக்ட் பண்ணி ஃபாலோ பண்ண முடியல. அந்த வகையில அதுக்கு அடுத்த ஒரு கூட்டமா சங்கரன் கோயில்ல ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கூட்டமா இருக்காங்கன்னா அது தம்பிமாருக்கு மட்டும்தான் சொல்லணும். அந்த வகையில நிறைய பேர் எனக்கு வந்து ஏகப்பட்ட ரிக்வெஸ்ட் கார்த்திக்கோ மாரிமுத்துக்கோ அல்லது சிவாக்கோ நான் உடனே கான்டாக்ட் பண்ண சொன்னா உடனே அவங்களை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு பிளட் கொடுத்து அண்ணே அவங்களுக்கு கொடுத்தாச்சுனே நல்லபடியா இருக்கானே குழந்தை கொடுத்துச்சுனே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இதை வழங்க எடுத்துட்டு போறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க 3 பேர் மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேர் தான். அந்த வகையில இந்த விஷயம் தொடர்ந்து வளரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி நன்றி. உங்கள் அனைவரையும் வாழ்த்து வழங்குகிறேன். உலகத்திலே தானங்கள் எல்லாம் மிகச்சிறந்த உயரிய தானம், இடைமதிக்க முடியாத ஒரு தானம் என்று சொன்னால் அது ரத்த தானம் தான். நம்முடைய தந்தைக்கும் நமக்கும் ஏற்பட்ட தானம் ரத்த தானம் தான். ஆனால் உலகத்திலேயே மிக உயர்ந்த உன்னதமான ஒரு விலைமதிக்க முடியாத காரணம் உண்டு என்று சொன்னால் அது நம்மை ஈன்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய தாயே சாதனை. ஏனென்று சொன்னால் நான் வெளிப்படையாகவே பேசுகிறேன். தந்தைக்கு நமக்கும் உள்ள உறவு ஏற்பட்ட உறவு, தாய்க்கு நமக்கும் ஏற்பட்ட உறவு இரத்தத்தால் ஏற்பட்ட உறவு. தாயை போல் நாம் ஏன் தெய்வமாக கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் தாய் தன்னுடைய உலகத்தையே தந்தி நம்மை இந்த உலகத்தை ஏற்றெடுத்து தந்திருக்கிறார். அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் அழகாக சொல்லுவார்கள், தாயை சிறந்த பெரியவர்கள் தந்தையை சிறந்த பெரியவர்கள் இல்லை என்று சொன்னாலும் தாயை தெய்வமாக நடத்துவார்கள். அதற்கு காரணம் நாமெல்லாம் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அடியேனுக்கு இருக்கிறது. அதனால் வெளிப்படையாக சொல்வதற்கு நான் நிற்கப்படவில்லை. நம்முடைய தந்தைக்கும் தாய்க்கும் உள்ள உறவு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பவில்லை. ஆனால் நம்முடைய தாய்க்கும் நமக்கும் ஏற்பட்ட உறவு அவள் தன்னுடைய உதரத்தை தந்துதான் நம்ம ஈட்டெடுத்து வளர்த்து ஆளாக்குகிறார். அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் அழகாக சொல்லுவார்கள், தந்தை சொல்லுகின்ற
மந்திரமில்லை என்று சொன்னார்கள், தாயின் சிறந்தொரு கோயில் என்று சொன்னார்கள். நம்முடைய முன்னோர்கள் தாயை தெளிவாக பற்றிய காரணம், தாய் என்பவர் தன் உதரத்தையே தந்து நம்ம இந்த மண்ணுக்கு உருவாக்கி தந்தவர்கள் தாய். ஆகவேதான் தந்தை சொல்லுமிக்க மந்திரமல்ல என்று சொன்னவர்கள் தாயை திறந்த கோயில் என்று அழகோடு சொன்னார். நம்ம இந்த உலகத்துக்கு ஈட்டெடுத்து தந்தவர்கள் தாய் தான். ஆகவேதான் தாயை திறந்த கோயில் என்று சொல்லுவார்கள். அந்த தாயையும் தந்தைக்கும் இரண்டு ரத்த உறவுகளை வைத்தவர்கள் தான் நாமெல்லாம். ஆகையால் தந்தையோடு தாய்க்கு நாம் கடல் கொண்டிருக்கிறோம். இங்கே நான் இந்த எழுத்துக்களை பார்க்க கணேசனுக்கு கொடுத்திருக்கிறேன். தன்னுடைய ரத்தத்தை தானமாக கொடுத்து நம்ம எல்லாம் இந்த மண்ணில் பிறக்க வைத்து உருவாக்கிய தாயின் காரணத்தினால்தான் இந்த இரத்த பிளட் டொனேஷனில் நான் தந்தையை விட தாயை முடியாது. நம்முடைய முன்னோர்கள் அழகாக சொல்லி வைத்தார்கள். தந்தை சொல்லுமிக்க மந்திரமில்லை என்று சொன்னவர்கள் தாயை சிறந்த கோயிலும் இல்லை என்றுதான் சொன்னார்கள். தாயை தெளிவாக பற்றியவர்கள் நம்முடைய முன்னோர்கள். ஆகவே இந்த இரத்ததான நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் நான் பெருமைப்படுவது மட்டுமல்ல, நான் உடங்கணித்து மனங்கணித்து தாய் குலத்தை போற்றுகிறேன். ஏனென்று சொன்னால் தன்னுடைய உதிரத்தையே தானமாக கொடுத்து நம்மை எல்லாம் இந்த மண்ணிலே பிறக்க வைத்து உதிக்க வைத்து வாழ வைத்தவர்கள் தாய். ஆகவேதான் அழகாக சொல்லுவார்கள், தந்தை சொல்லுமிக்க மந்திரமில்லை என்று சொன்னவர்கள் தாயை தெளிவாக போற்றி தாயின் சிறந்த கோயில் இல்லை என்று சொல்லுவார்கள். ஆகவே இந்த இரத்ததான நிகழ்ச்சியிலே தாயை போற்றுங்கள், வாழ்த்துங்கள், அவர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருங்கள் என்று சொல்லி மனமாய் வழங்கி தாய்க்குறங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த நன்றி வணக்கத்தை தெரிந்து கொண்டு எந்த பிளட் ரிக்வெஸ்ட் இவங்கிட்ட சொன்னா நடக்குதுங்கிறது உண்மை, ரொம்ப ரொம்ப உண்மையானது. நான் எனக்கே ஒரு ரொம்ப நெருங்கி வந்தவங்களுக்கு பிளட்டுக்கு அரேஞ்ச் பண்ணினா அடுத்த அரை மணி நேரம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு மிக்க நன்றி. இப்பொழுது எங்களது அறக்கட்டளை சார்ந்தால் அவங்களுக்கு ஒரு நன்றி. தமிழ் பசங்க சார்கள் திரு மனோ அவர்கள் இதை பெற்றுக் கொள்வார்கள். கஷ்டத்தையும் இஷ்டப்பட்டு படித்தேன், அது என் கனவிலே மீறியது. என்னை ஈண்டெடுத்த என் தாய் தந்தை அனைவருக்கும், என் தாய் தந்தை அவர்கள் தொடர்ச்சியாக இந்த முகாம் ரத்தம் அப்படின்னா எனக்குமே தெரியும், விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம். இங்கு இந்த ஏற்கலாம் அறக்கட்டளை இந்த ரத்த தானம் இவ்வளவு சிறப்பாக நடைபெற்றிருக்கு நம்மளுக்கு தெரியுது. இந்தியா ஃபுல்லாவே இந்த பெயர் சூடப்பட்டு காரணம் என்னன்னா ஐயோட பெயர் ஏபிஜே கலாம். இதுல முக்கியமான விஷயம், சக்கர
சங்கரன்கோயில் மட்டுமல்ல, திருநெல்வேலி, தென்காசி இன்று 3 மருத்துவமனைக்கும் நான் மாதம் 2-3 முறை அண்ணனை தொடர்ந்து சொல்லுவேன். எந்த டைம்னாலும் சரி பல உயிர்களை காப்பாற்றி இன்னைக்கு உயிரோடு இருக்கிற சில உயிர் இந்த உலகத்துக்கு அறிமுகம் ஆக உறுதுணையாக இருந்த நமது கலாம் ட்ரஸ்ட் என்ன அப்படின்னா 99% பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி தான். டெலிவரி ஹீமோகுளோபின் கம்மியா இருந்து அவங்களுக்கு ரத்தம் அந்த குழந்தைய அந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யக்கூடிய மிக கடின உழைப்புக்கு இந்த ரத்தம் அவசியமா இருக்கு. அதை ஏபிஜே கலாம் அறக்கட்டளை தலைவர் உறுப்பினர் யார் என்ன கேட்டாலும் உடனே 10 நிமிடம் இல்ல மிஞ்சி போனா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள ரத்தத்தை சொல்லிட்டு மிக ஒத்துழைப்புடன் நம்ம சங்கரன்கோயில் அரசு மருத்துவமனை உள்ள செயல்பாடுகள் மிக அருமையாக செயல்படுது. உடனே சப்போஸ் சில விஷயங்கள்லாம் கான்டாக்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ரத்தம் தேவைப்படுது, உடனே வாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு. உடனே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஏபி ஒரு குரூப்புக்கு என்ன நிர்ணயிச்சுக்கிறாங்க. எனக்கு உடனே ஃபோன் பண்ணுவாங்க, உடனே அண்ணனுக்கு கால் பண்ணுவேன், மாறி கொஞ்சம் இல்லைன்னா சிவாதப்பி கால் பண்ணி தம்பி இந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு உடனே கான்டாக்ட் பண்ணி இவங்க பாருங்க அப்படின்னு. இதில் ஒரு பதிவு பண்ணணும். சங்கரன்கோவிலில் ஒரு நபர் 52 முறை நம்ம அரசு மருத்துவமனையில் ரத்த தானம் கொடுத்துட்டு இருக்காரு. அவரும் இந்த ஏபிஜே கலாம் தான் இருக்காரு. தேவைகள் அதிகமாகும், தேடி தேடி பார்க்க வேண்டும். ஆனால் பணம் கொடுத்து வாங்க முடியாத ஒரே ஒரு பொருள் இந்த ரத்தம் மட்டும்தான். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று விடுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அது எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. சரி, நம்ம ஒரு அமைப்பு தனியாக ஸ்டார்ட் பண்ணுவோம், ஏதாச்சும் பண்ணுவோம், ஏதாச்சும் இது பண்ணுவோம், நம்மளால முடிஞ்சா பண்ணுவோம், முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 25 பேர்த்த வச்சு ஆரம்பிச்சதுதான் இந்த சங்கரன்கோயில் ஏபிஜே கலாம் ட்ரஸ்டோட இது. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நண்பர்கள், நிறைய தாய் தமிழ் உறவுகள், ரத்த சொந்தங்கள், நண்பர்கள் அனைவரும் உங்களும் நண்பர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அனைத்து பேருக்கும் அந்த நன்றி தெரிவிக்கிறேன். பெரும்பாலும் நான் எங்கேயும் வரமாட்டேன், வேலையை விட்டு, ஏன்னா என்ன குடும்ப சூழ்நிலை நான் உழைச்சதான் சாப்பாடுங்கிற உடம்புல இருக்கனால நான் எங்கேயும் வரமாட்டேன். தம்பிங்க தான் பார்த்துக்குவானுங்க. அவங்க தான் இன்ன வரைக்கும் இந்த அளவுக்கு நிற்கிற காரணம் அவங்களோட உழைப்பு. அந்த உழைப்புக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நம்மளோட இது சொல்கிறது மட்டும்தான், இறங்கி வேலை பார்க்குறதுலேருந்து எல்லாமே அவங்க தான் பார்ப்பாங்க. ஸ்கூல் தலைமாசிரியருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். அந்த தம்பி மாடிக்கு முக்கியமான ஃபண்டு நீங்கள் தான் உதவி செஞ்சீங்க. அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 வருஷம் காப்பாற்றி வச்சுருந்தோம் நீங்கள் கொடுத்த காசை வச்சு. அதுக்கு மேலே எங்களால் முடியலை, அவனுக்கும் உடம்பு முடியலை. இருந்தாலும் அவன் நினைவு இருக்க வரைக்கும் உங்களோட நினைவு எங்களுக்கு எப்போது இப்போ ஒரு குழந்தைக்கு ரூபா பிரிச்சிருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 40 ரூபா கிட்ட பிரிச்சிருக்கு. ஒரு ரொம்ப நம்ம பாதி நகரை சேர்ந்த ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது லீடு போட்டிருந்தோம். நிறைய பேர் உதவி செஞ்சுருந்தீங்க. சப்போஸ் நேரில் போய் சில பேர் உதவி செய்யறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் குழந்தைக்கு ஆப்ரேஷன் டேட் கொடுக்கல, இன்னைக்கு சொல்கிறேன்னு இருக்காங்க. சொன்னாங்கன்னா உங்களால் முடிஞ்ச உதவியை ஏபிஜே கலாம் சார்பாகவும் சரி, இல்லை அப்படின்னா நேரில்னாலும் சரி, அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க. அதை நான் சொல்லிக்கிறேன். தடவை திருப்பி மெடல் கொடுத்தாங்கன்னா இந்த வட்டம் மரக்கன் கொடுக்க காரணம் என்னன்னா, அவர் சொன்னது அப்துல் கலாம் ஐயா சொன்னது மரக்கன் கொடுங்க, இது உங்கள் தலைமுறைக்கு நிலைக்கும். ஆக்சிஜன் இன்னும் கொஞ்சம் நாள்லாம் கொஞ்சம் கிடைக்கிறது இம்பார்ட்டண்டாக தான் இருக்குது. இப்போ நிறைய விஷயங்கள்ல அதை காட்ட வேண்டியதாக இருந்தது. ஸோ இந்த வட்டம் மரக்கன் கொடுப்போமே மெடலுக்கு பதில் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி செஞ்சுருக்கோம். இதை எல்லாரும் வாங்கிட்டு போய் கன்ஃபார்மாக வளர்த்து காட்டுங்க. கொஞ்சம் அது ஒரு 10 வருஷம் கழிச்சோ 5 வருஷம் கழிச்சோ 1000 பேருக்கு ஆக்சிஜனும் கொடுக்கும், ஒரு 500 பேருக்கு நிழல் கொடுக்கும். அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அதை நீங்கள் காட்டுவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இந்த மரக்கன் முயற்சி எடுத்துருக்கோம். அதுபோக தனியாக பண விதை எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். யாருக்கும் பண விதை வேணும், மரக்கன் வேணும்னா தனியாக நம்பர் எடுத்துக்கோங்க, தனிப்பட்ட முறையில் கேட்டு எத்தனை கண்ணாலும் சரி ஃப்ரீயாகவே தரோம்.
அதை நீங்கள் வளர்த்து காட்டணும். அதுதான் எனக்கு ஒரு இது. நாங்கள் தனியாக காலம் போட்டு வளர்க்குறோம், பணம் விதை எல்லாமே தனியாக வச்சுருக்கோம். யாருக்கு வேணாலும் சரி, எப்போ வேணாலும் சரி, எந்த கிராமத்துக்கு வேணாலும் சரி, என்கிட்ட கேளுங்க, எவ்வளோ நாளும் தரேன். ஆனால் நீங்கள் அதை வளர்க்க, பராமரிக்க, அதுதான் வேணும். அது அந்த ஒன்றுக்காண்டி தான் இந்த ஒன்றும் மரக்கண்ணை வந்து நம்ம கொடுக்க இது பண்ணுறோம். திருப்பி அரிசி பருப்பு வந்திருக்கு, அந்த ஏழை குடும்பத்துக்கு போய் நாங்கள் பர்சனலாக நேரில் போய் கொடுத்துருவோம். ஏன்னா அவங்க ஃபங்க்ஷன் கூட்டு வந்து எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சாங்க. அதனால் அவங்க லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம், அதை நேரில் கொண்டு போய் கொடுத்துருவோம். அந்த அரிசி பருப்பு கொடுத்த அன்பு ரத்ததான கலந்துருக்கோம். எங்கள் அண்ணன் தம்பி எல்லாருக்கும், உதவி செய்த அனைவருக்குமே நெஞ்சார்ந்த நன்றிகள். ஒரு தம்பி அறிமுகப்படுத்தினேன், இன்னொரு தம்பி வந்து நான் ஒரு 4 மணி நேரம் தான் பார்த்தேன், அவங்க கூட அதிகமாக பழக முடியல. இயன்றதை செய்வோம் மேலாளர்களுக்கு ஃபஸ்ட்டு அதை அந்த லோகோ கொண்டு வந்தது என் தம்பி சுபின் டீம் தான், செந்துலூர் டீமுக்கு. என் தம்பி வந்து 4 மணி நேரம் தான் அவன் பார்த்தேன், அது 2 நாள் கழிச்சு அவன் இல்லை. அவரோட நினைவு இருக்குன்னா சிவகாசிலேருந்து மெனக்கிட்ட அந்த ஃபோட்டோவை கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கு. எனக்குமே அவங்க 2 பேரும் இல்லைனாலும் அவங்க இந்த இடத்துல இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவங்களும் கூட இருப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். ஏபிஜே கலாம் ட்ரஸ்ட், லக்டோனா சங்கம் கோயில் மற்றும் தமிழ் பசங்க இணைந்து நடத்தும் ஒவ்வொரு விழாவுக்கு அழைத்த அனைவருக்கும் அழைப்புரை கூறி வருகை தந்த அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி மற்றும் சிறப்பு விருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து என்னோட உரையை ஆரம்பிக்கிறேன். ரத்த தானம் கொடுக்கறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது வந்து நிறைய பேரோட கனவாகவும் இருக்கு. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு இன்னும் அவங்களோட வெயிட் பாடி வெயிட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அதனாலே கொடுக்காம இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் என்னன்னா எனக்கு ஒரு சிறிய வேண்டுகோள் தான். ஒவ்வொருத்தங்க வந்துட்டு பிளட்டு கேட்குறாங்க, ஃபோன் பண்ணி இருந்து கேட்குறாங்க, இங்கேருந்து கேட்குறாங்க. ஆனால் என்னன்னா அவங்க குடும்பத்திலேயே வந்துட்டு பிளட்டு வச்சுக்கிட்டே கேட்குறாங்க. அது வந்து நிறைய பேருக்கு வருத்தமாக தான் இருக்கு. என்னன்னா இப்போ ஒரு பிரெக்னென்ட் லேடிக்கு வந்து பிளட் வேணுங்காங்க, கூட பிறந்த தம்பி அண்ணங்களே அதே பிளட் குரூப்பாக தான் இருக்காங்க, ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் ஒவ்வொருத்தங்களும் அவங்க ஃபேமிலியை விசாரிச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கொடுக்கறதுக்கு யோசிப்போம். ஏன்னா அவங்கள்ட்டே இருக்கும்போது நம்ம எதுக்கு கொடுக்கணும்? ஏன்னா நம்மளுக்கு இன்னும் நிறைய தேவை இருக்குது சங்கரமேல் ஜிஹெச்சுக்கு. அப்படிங்கிறப்போ ஒவ்வொருத்தங்களும் நான் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் கேட்கும்போது அவங்க ஃபேமிலியெல்லாம் விசாரிச்சு எல்லாருமே வந்து கொடுக்க முன் வராங்க. அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து சாதாரணமாக ஆரம்பித்தோம், இப்போ வந்துக்கிட்டு தமிழ்நாடு முழுவதும் நம்ம பேரை சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா அது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம். போன வாரம் கூட சென்னையில் உள்ள ஒரு ரோட்டரி பிளட் பேங்க்கு 7 யூனிட் ஏ பாசிட்டிவ் தேவைப்படுது. இங்கே நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இங்கேருந்து ரெடி பண்ணி கொடுத்தோம். அதெல்லாம் வந்துட்டு அவங்க அங்கே சென்னையில் உள்ள எல்லாரும் நம்ம ஏபிஜே கலாம் ட்ரஸ்ட்னு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய சந்தோஷம்தான். இந்த மாதிரி தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் நம்ம சேவையை வந்து ஃபியூச்சரில் பண்ணணும் அப்படின்ட்டு வாழ்த்துக்குறி உரையை நிறைவேற்ற நன்றி, வணக்கம். அப்படி அறிமுகமானதான் விண்வெளி இல்லம். இப்போ வந்துட்டு சங்கரம்பள்ளியில் அந்த ஹோம்ல வந்துட்டு 3 வேளையும் அந்த பசங்க சாப்பிடுறாங்கன்னா அதுக்கு வந்துட்டு முழு காரணம் வந்துட்டு நம்ம ராய் கார்த்தி அண்ணன் தான். அந்த அண்ணன் தான் ஒரு நம்ம வந்துட்டு சாப்பாடு கொடுக்கும்போது நார்மலாக யூஸ்வலாக வந்துட்டு வீடியோ எடுத்து போடுவோம், வீடியோ எடுத்து ஒரு பாட்டு எடிட்டிங் பண்ணி போடுவோம். சில பேர் விளம்பரம்னாலுமே பல பேர் வந்துட்டு என்ன கேட்குற கொஸ்டின்னா சங்கரம்பள்ளி இப்படி ஒரு ஹோம் இருக்கா, முதல் கேள்வி அதுதான், இப்படி ஒரு ஹோம் இருக்கா அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அப்படி வந்தவர் தான், அப்படி வந்துட்டு அறிமுகமான அண்ணன் தான் வந்துட்டு எனக்கு ராய் கார்த்தி அண்ணன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அவர் தெரியாது. இப்போ வந்துட்டு அப்படி அறிமுகமானவர் தான் நம்ம ராய் கார்த்தி அண்ணன். அவர் வந்துட்டு சாப்பாடு கொடுக்கணுங்க, நான் அமௌண்ட் தரேன் நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாப்புல. ஆரம்பத்தில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அவரே ஓனா சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி வந்துட்டு இப்போ அந்த குழந்தைகளுக்கு 3 வேளை உணவுமே 30 நாள் 3 வேளை உணவுமே வந்துட்டு அவர் கொடுத்ததா தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்துட்டு அந்த ஒரு டைரி இருக்கும், அவங்க நோட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைரியை பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ராய் கார்த்தி சார், ராய் கார்த்தி சார், ராய் கார்த்தி சார் 3 வேளையுமே என்ன சரி சங்கரங்களுக்கு வந்துட்டு ஒரு அருமை நண்பர் கிடைச்சிட்டாரு ராய் கார்த்தன், அவர் பார்த்துக்கூடாது அப்படின்ட்டு ஒதுங்கினார். இப்போ நம்ம வந்துட்டு சொரண்டையில் ஒரு ஹோமில் வந்துட்டு இப்போ ஆழ்வார்குறிச்சியில் வச்சுருந்தாங்க அந்த ஹோம், அன்னை தெரசா ஸ்டார் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு அந்தோணி பாக்கியராஜன் சொல்லிட்டு அந்த அண்ணன் தான் வச்சுருந்தாப்புல. அவர் வந்துட்டு ஆட்டோ ஓட்டுற தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தாரு.
முதல்ல வந்துட்டு எப்படின்னா வந்து எல்லாரும் அவங்கள சாப்பிட்டு மட்டும்தான் போவாங்க. ரெண்டாவது வந்துட்டு அவங்க வந்துட்டு வெளியே போய் தான் கஷ்டப்படுறாங்க. சாப்பிட்டு போகிறாங்க, வெளியே வந்துட்டு ரோட்டில் எங்கிட்டாவது உட்காந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பூரா ஒரு அரவணைப்பாக வச்சு இப்போ ஒரு ஹோம் வந்துட்டு ஆழ்வார்குறிச்சியில் வச்சுருந்தாங்க. இப்போ மாற்றி நம்ம சுரண்டை கொண்டு வந்துட்டோம் பக்கத்தில், சங்கரன் பக்கத்தில். இங்கேருந்துமே நிறைய நண்பர்கள் போய் அங்கே சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் இப்போ வந்துட்டு வர முடியாத சுச்சுவேஷன், அதனால் வரல. அந்த ஹோமுக்கு வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கார்த்தினை, ஒரு ரிக்வஸ்டாக சொல்கிறேன் நான். ஏன்னா அந்த ஹோமில் 52 பேர் வச்சிருக்கிறாங்க. அங்கே குழந்தைகள் யாருமே கிடையாது. அனைவருமே வந்துட்டு வயதான முதியோர்கள், நடக்க முடியாதவர்கள். இப்போ வரைக்கும் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஆர்டர் போட்டு அனுப்புனேன். 60 பேம்பர்ஸ் ஆர்டர் போட்டு அனுப்பிச்சிருக்கேன். ஏன்னா அது கூட எந்திக்க கூட முடியாது. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. முடிஞ்சீங்கன்னா அந்த ஹோமுக்கு எனக்கு நீங்கள் சாப்பாடு கொடுங்க, அது கொடுங்க, எதுவுமே சொல்லலை. நீங்கள் வந்து ஒரு தடவை அந்த ஹோமை பாருங்கள். பார்த்தாலே போதும். அந்த ஹோமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரே அவங்க வீட்டம்மா வேற இன்னொருத்தவங்க வேலைக்கு வச்சிருக்கிறாங்க. இன்னொரு நர்ஸ் இருக்கிறாங்க. பசங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம சங்கரங்கோவில், தென்காசி, சுரண்டை, கடையநல்லூர், சென்னையிலேருந்துலாம் வந்துட்டு இது பண்ணுறாங்க. வந்துட்டு நிறையா அரிசி, பலசரக்கு சாமான் எல்லாமே இப்போதைக்கு ஓரளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஏதாவது தேவைன்னா நம்மகிட்ட கேட்பாங்க, உடனே வந்துட்டு அவங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அந்த மாதிரி பண்ணி இப்போ ஹோம் வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு இதாக இருக்குது. அடுத்து வந்துட்டு அந்த ஹோமுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்தபடியாக வந்துட்டு நம்ம வருஷம் வந்துட்டு முதல் வருஷம் 2வது வருஷம் வந்துட்டு அவார்டு மட்டும்தான் கொடுத்துக்கிடணும். அவார்டு கொடுத்து ஒரு இந்த டாலர் மாதிரி அதான் கொடுத்துக்கிடணும். என்னடான்னா இந்த வருஷம் அவார்டு கொடுக்க வேண்டாம். அவார்டுக்கே வந்துட்டு நமக்கு அது வந்துட்டு ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமா பட்டுச்சு. சரி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பில் டிஸ்கஷன் பண்ணும்போது ரெட்டோனேஷன் கேம்பை வழக்கம் போல வச்சுருவோம். 2வது வந்துட்டு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி மரக்கன்று கொடுப்போம். மரக்கன்று கொடுத்து இந்த மரக்கண்ணுக்கு நீங்கள் தான் கார்டியன், நீங்கள் தான் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நியமித்து அவங்கள வச்சு இப்போ எல்லாருக்கும் ஒரு மரக்கன்று கொடுப்போம். கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு வீட்டு பக்கத்தில் இல்லை வீட்டுக்கு பின்னாடியோ எங்கேயாவது வச்சு அந்த மரக்கண்ணை வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு சின்ன பிள்ளை வந்துட்டு அம்மா எப்படி பார்த்துக்கிறாங்களோ அந்த மாதிரி பார்த்துக்கிறேங்க அப்படிங்கிறேன். நான் ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேன். நான் குழந்தை மாதிரி பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களே வளர்ந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் மரம் அதுவாகவே வளர்ந்துக்கணும். அதுக்கு தேவையான அதுவே எடுத்துக்கணும். அந்த மாதிரி வச்சா 61 மரக்கண்ணில் 61 மரக்கண்ணுமே நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறேன். அதான் என்னோட ஆசை. மரக்கன்று ஒரு மரக்கன்று நீங்கள் 10 மரக்கன்று வச்சா 15 மரக்கன்று வச்சேங்கிறது விஷயமே கிடையாது. ஒரு மரக்கன்று வச்சாலும் ஒரு மரக்கண்ணை வச்சு நான் வளர்த்துட்டேன் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். மரக்கன்று 50 மரக்கன்று வச்சிருக்கேன், 60 மரக்கன்று வச்சிருக்கேன்னா வச்சுட்டு போயிடுறது. அது பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு மரக்கன்று உங்கள் வீட்டு முன்னாடி வச்சு வளர்த்தாலுமே அதை வளர்க்கணும். அது மூலமாக வந்துட்டு இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து ரிக்வஸ்ட்டாக கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் மரக்கன்று கொடுங்க, நான் வளர்க்குறேன், என் வீட்டு முன்னாடி நான் வச்சு வளர்த்துக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. அவங்கள பூரா ஒரு லிஸ்ட்டை எடுத்து அவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக என்ன மரக்கன்று கேட்குறாங்களோ அந்த மரக்கன்று வளர்க்கப்படும். கழுத்தோடும் ஒரு ஆயுதத்தை தினம் களங்களில் சுமக்கிறோம். எழுத்தோடும் ஒரு ஆயுதத்தை எங்கள் மொழியில் சுவைக்கிறோம். பனிமூட்டம் வந்து படிந்தென்ன சுடும் பகலவன் மறையுமா? அந்த ரத்த சொந்தம் அவர்களுக்கும் என்னோட ஊர் வாழை பக்கத்தில் சிவலிங்கா ரோடு, சின்ன கிராமம் தான். நான் பேருப்பட்ட கிராமம். ஒரு காலத்தில் எங்கள் ஊரில் கொடியுள்ளங்கிற ஒரு நியூஸ் பேப்பரில் பெரிய நியூஸே வந்து இருந்துச்சு. சுவாமி விவேகானந்த நற்பணி மன்றம், இளைஞர் நற்பணி மன்றம்னு பெரிய நற்பணி மன்றமே நடத்திக்கிட்டு இருந்தோம். ஒரு 2000ல் பெரிய ரத்த தான முகாமே நடந்துச்சு. ரத்த தானம் இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு 10 யூனிட் ரத்தம்னாலே இந்த சிவலிங்கம் பசங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஊர் இப்போ நடுவுலேயே கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுச்சு. திரும்பி நான் என் கூட ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் இப்போ எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போது அறிமுகமானவர் தான் இந்த அருள்மோகன் ப்ரோ. இங்கே ஒருத்தங்க சங்கரங்கோயிலில் பிளட்டு எடுத்தாங்க. அப்போ வந்து கொடுத்து வந்தப்போ அப்போ தான் அருள்மோகன் ப்ரோ பழக்கம் பண்ணார். அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி ஏபி கலாம் ஃபெஸ்டிவல் நடத்திக்கிட்டு இருக்கோம், நீங்கள் வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும்
அப்படின்னாரு. கண்டிப்பாக ப்ரோ ரத்தம் பண்ணுறோம், நம்ம வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்போ இந்த இடத்துல இருக்கேன். அதனால் 2000லலாம் எங்கள் இது தேர்வுன்னு தான் இருந்துச்சு, நடுவில் ஸ்டாப் ஆச்சு. அந்த மாதிரி ஏபிஜே எதுவும் இது பண்ணாதுன்னு நம்பிட்டு ஒரே முடிச்சு கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அதாவது பேசினார். அவர் வந்து சங்கரங்களுக்கு ஒரு டோனராக வந்தார், ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகினார். இந்த மாதிரி எங்கள் ஊரில் இருந்துச்சு, இந்த மாதிரி இப்போ இல்லை. பொங்கல் கூப்பிட்டுருக்காப்புல கண்டிப்பாக இருந்துச்சு. அதெல்லாம் பெஸ்ட்டு அங்கே போய் நம்ம திருமணி அங்கே பெட்டி கொடுத்து ஏற்பாடு பண்ணணும். டோனர் எல்லாத்தையும் பிடிக்கணும். அவர் மூலம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன ஆசை அப்படின்னா அவங்க ஊரில் உருவாக்கணும் அப்படின்னு ஒரு எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அதை உருவாக்கணும். அவரும் இன்னும் இதே சங்கர கோயில் ஊரில் அவரும் வந்து எல்லா ஃபங்க்ஷனும் கலந்துக்கிறது. கண்டிப்பாக அவரையும் சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும். கண்டிப்பாக சரி, அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். பண்ணிக்கிடுவாரு. நான் பண்ணுற மாதிரி இந்த சாப்பாடு தானே நம்ம பசங்களுக்கு ஒருவேளை வயிறாக நம்ம சாப்பாடு போடுவோம் அப்படிங்கிற ஒரு இதில் அவெல்லாம் அவர் சொந்தம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இனிமேலும் பண்ணுவார். அவரை வந்துட்டு இந்த மேடையில் வந்துட்டு ஒரு சில வார்த்தைகள் பேச நினைக்கிறேன். இறைவன் ரொம்ப பிரார்த்தனை பண்ண வேண்டியிருக்கு. கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும், யாருக்கு எந்த முறை வந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப பிரார்த்தனை பண்ண வேண்டியிருக்கு. திருச்சியில் இருக்க ஒரு கேன்சர் பேஷண்ட் கொடுத்த ஃபண்டாக இருக்கட்டும், இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அந்த 14 கோடி ரூபா தடுப்பூசி போடுறதுக்கு இவங்க செஞ்ச உதவியாக இருக்கட்டும், கேரளாவில் வெள்ளம் வரக்கூடாது, ஒரிசாவில் பூங்கா வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி உலகம் ஃபுல்லாக இருக்குது. அமெரிக்காவில் இருந்து கேட்டாலும் தப்பி போய் பண்ணிடுவாங்க. குழந்தை கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க வைக்கிற ஸ்டேட்டஸை பார்க்குறதுக்கே ஜிபி தனியாக நெட்டு போட வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சின்ன அனுபவம் என்ன அப்படின்னா, கொரோனா லாக்டவுனில் எங்கள் தெருவில் வந்து எங்களோட தனிப்பட்ட முறையில் ஒரு சின்ன அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து விரும்புகிறேன். கொரோனா லாக்டவுனில் எங்கள் தெருவில் வந்து அடைச்சாங்க. அடைக்கும்போது நம்ம மாரிமுத்து முத்துசாமி குறிப்பிட்டு சொல்ல யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். மாரிமுத்து முத்துசாமி வந்து ஒரு ஃபிக்ஸ் வந்துருச்சு அவங்களுக்கு. ஆக்சுவலாக எனக்கு கால் பண்ணாங்க, நான் ஃபோன் எடுக்கல. மாரிமுத்து முத்துசாமி தம்பி போக வேண்டாம், அந்த இதில் கொரோனா வந்து அடைச்சிருக்காங்க அப்படின்னே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு கட்டி கம்பு கட்டியிருந்தாங்க. கம்பெல்லாம் தூக்கி அந்த கொண்டு வந்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன செய்ய போகிறாங்கன்னு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம லட்சுமிபுரத்தில் கோமதியாபுரத்தில் ஒரு குழந்தைக்கு பணம் தேவைன்னு சொல்லி ஒரு 40,000 வரைக்கும் கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எங்கே திருச்சி வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க, சென்னை வரைக்கும் போகிறாங்க. கேரளாவில் வெள்ளத்துக்கு வந்து இவங்க செஞ்ச உதவியெல்லாம் வந்து ஒரு வார்த்தைகளால் சொல்ல முடியலை. அதனால் இறைவன் ரொம்ப வேண்ட வேண்டியிருக்கு. எல்லாரும் நல்லா இருக்கணும், யாருக்கும் எந்த குறையும் வந்துடக்கூடாது. மாரிமுத்துக்கோ கார்த்திகோ யாருக்கா ஒரு ஆளுக்கு ஃபோன் போட்டோம் அப்படின்னா, எங்கே இருக்கீங்கம்மா, திருச்சியில் ஃபண்டு கொடுக்க வந்துட்டோமே அப்படிம்பாங்க. இங்கே எங்கே இருக்கீங்கம்மா, ஜிஹெச்சில் பிளட் டொனேஷன் கொடுக்க வந்திருக்கோம், டோனரை கூப்பிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இவங்களுக்குலாம் பொண்ணு பார்க்கறவங்களுக்குலாம் கண்டிப்பாக கல்யாணம் நடக்காதுப்பா. ஏன்னா வேலை மாப்பிள்ளை என்ன பார்க்கறா வேலை செய்யறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே ஒரு வேலையாக பார்த்துட்டு இருக்காங்க. எங்கே இருக்கீங்கம்மா, பிளட் டொனேஷன் பண்ணுறதுக்கா, சாரிக்கா திவ்யாக்கா சாரி, பிளட் டொனேஷன் பண்ணுறதா இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கும் மாரிமுத்துக்கு ஒரு தனிப்பட்ட அனுபவம் என்ன அப்படின்னா, எங்கள் 2 பேரையும் வந்து செந்தில்சேகர் சார் ஹாஸ்பிட்டலில் வச்சு லாக் பண்ணிட்டாங்க. கொரோனா டைமில் நைட்டு 12 மணிக்கு நானும் மாரிமுத்து பிளட் டொனேட் பண்ண பேருக்கும் டெலிவரி கேஸ் ஒன்று. அவங்க வந்து பிசியாக ஒர்க் பண்ணுறாங்க, இப்போ குறியோளத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களோட ஒய்ஃப் டெலிவரி. அப்போ வந்து எங்கள் 2 பேரையும் லாக், நாங்கள் 2 பேரும் பிளட் டொனேட் பண்ண போயிருக்கோம். அப்போ 12 மணி ஆச்சு, 1 மணி ஆச்சு, 2 மணிக்கு கரெக்டாக நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு லாக்டவுன்லேயே நாங்கள் 2 மணி வரைக்கும் இருந்து பிளட் டொனேட் பண்ணோம். எங்களுக்கு மட்டும் நாங்கள் பொதுவாக சொல்ல வரல, எல்லாருமே இங்கே இருக்க பசங்க யாராக இருந்தாலும் சரி, ஒரு டெலிவரியாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும், நாங்கள் போய் வீட்டுக்கு கொடுத்துட்டு வரோம்
அப்படின்னு பிளட்டை கொடுத்துட்டு அவங்களோட பேஷண்ட் பேரை கூட கேட்காம இவங்க முகம் தெரியாத ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கற்றுக்கிட்டே இருக்காங்க நம்ம பசங்க. அதை வந்து எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரத்த தானம் பண்ண நண்பர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் அண்ணனுக்கும் நன்றி கூறி நன்றி இருக்கேன். ஸோ நம்மளை மாதிரி இல்லை இளைஞர்கள் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து சங்கரன்கோவில் ஏபிஜே அப்துல் கலாம் ரத்த தான கழகம் தான். இந்த குரூப்பில் நானும் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன். இதில் என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, யாருக்காவது ரத்தம் வேணும்னு சொன்ன அடுத்த 10 நிமிஷத்தில் கோல்டு நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த விஷயம் தான் நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். 3 வருஷமா இந்த குரூப்பில் நான் ரன் ஆகிட்டு இருக்கிறேன். போட்ட 10 நிமிஷத்தில் கிடைக்கிற ஒரே குரூப்பு ஏபிஜே அப்துல் கலாம் ரத்த தான கழகம் ஒன்றே ஒன்று தான். அது என் லைஃப்பில் நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். அதே போல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருச்சியில் ஒருத்தங்களுக்கு அவசரம். நம்ம குரூப் மூலியமா ஏற்பாடு பண்ணி 1 ஹவர்ல திருச்சிக்கு ரத்தம் கொடுத்தோம். திருச்சியில் இருக்கிற ஒரு இடத்துல ஹாஸ்பிட்டலுக்கு உடனே இமீடியட்டாக போனாங்க. நம்ம பசங்க இங்கேருந்து ஒரு சர்க்கிள் பண்ணி உடனே கிடச்சிது. ஸோ அதனால் வந்து இந்த இன்னும் மென்மேலும் வளர்றதுக்கு ஆண்டோட பிரார்த்தனை பண்ணிக்கிறது. எங்களால் ஏற்ற உதவி கண்டிப்பாக செய்வோம் அப்படிங்கிறத நான் இந்த முக்கியமான நேரத்தில் சொல்லிக்கிறேன். நன்றி. நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்கிட்ட அத்தனை நண்பர்களுக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.